வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். இப்போ முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த அப்டேட் வந்து நேற்றைக்கே வந்துருச்சு பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஃபிசிக்கலி சேலஞ்ச் அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டேரெக்டாக அங்கே தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. டேரெக்ட் அதாவது ஆஃப்லைன் கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து நடக்க போகுது. நீங்கள் நேற்றைக்கு இந்த ஷெடியூல் பார்த்துருப்பீங்க. எனக்கு இப்போ தான் டைம் இருந்துச்சு, அதனால தான் அந்த வீடியோ நான் போட ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேர்ஸ்டே அதாவது நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு காலைல 8 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் 8:30க்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாவில் உள்ளவங்களுக்கும் சேம் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock அதாவது 9 மணிக்கு பர்சன் வித் பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்துட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. சரியா? என்ன அப்படின்னா, நீங்கள் 8 மணிக்கு உங்களை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 7 மணிக்கு அங்கே போகிறது உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சேஃபான டைமாக இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லை, யார் யார் எல்லாரையும் கிடையாது சொல்லலாம். அவங்க யார் யார் எலிஜிபிள், அதாவது இப்போ வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் பர்சன் அப்படின்னு வரும்போது சீரியல் நம்பர் 1 to 15 அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் உள்ளவங்க மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த டைமில் போங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் வித் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்துட்டு சீரியல் நம்பர் 1 to 30 அவங்கள கூப்பிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்கவங்க, சரியா, அவங்கள வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி அந்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா. அந்த லிஸ்ட்டில் ஒரு 72 பேரோட நேம் இருக்குது. ஸோ அந்த 72 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா டைமுக்கு கரெக்டாக போய் உட்காந்துக்கோங்க, சரிங்களா. எங்கே போகணுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு லெக்சர் ஹால், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட், அதாவது ஓமந்தூராரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் லெக்சர் ஹால் 2க்கு போக சொல்லியிருக்காங்க. அது டைமுக்கு கரெக்டாக போய்க்கோங்க, ஓகேவா. வேறு எந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இதிலேயே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. பார்த்துக்கோங்க கிளியராக. 1 hour முன்னாடி போகணும். நம்ம சொன்ன மாதிரி என்னெல்லாம் காய்ஸ், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா சர்டிஃபிகேட்ஸோட ஒரிஜினல்ஸ், ஓகே, உங்கள் சம்மந்தப்பட்ட என்ன ஒரிஜினலாக இருந்தாலும் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க. அது போகிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். வேணால் பார்த்துக்கோங்கன்னா எல்லாமே வந்து ஒரிஜினல்ஸ் அங்கே நீங்கள் சப்மிட் பண்ணணும். செராக்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஒரிஜினல் நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்களை வந்துட்டு கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் விட மாட்டாங்க. சேம் டைமில் வந்துட்டு சீட்டும் அலாட் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் ஷுவராக சொல்ல முடியும், சரியா. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரிஜினல்ஸ், தங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு எல்லாமே பிடிஎஃப்பில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு என்னென்ன உங்கள் கையில் ஒரிஜினல்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க, சரியா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் அங்கே தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஃபீஸில் தான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எதனாலன்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபீஸ் வந்துட்டு கவுன்சிலிங் வந்து தனியாக ஒரு 500 rupees டிடி, ஓகேங்களா. அது நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகாதீங்க, அங்கேயே உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, சரியா. டிடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கேயே உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட் இயர் வந்துட்டு எங்களுக்குமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் போகும்போதும் கவுன்சிலிங் போகும்போதும் அந்த இதில் தான் இருந்துச்சு, சரியா. என்ன அப்படின்னா கவுன்சிலிங் அங்கே நீங்கள் போய் இந்த டிடி எடுத்தால் போதும், அங்கேயே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், சரியா. 500 rupees தனியாக டிடி எடுக்கணும். சேம் டைமில் உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு யாருக்கு அப்படின்னா பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அதாவது பர்சன் வித் அலாட்டட் வித் இப்போ பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஓசி பிசி எம்பிசி அவங்களுக்கு எல்லாம் வந்து 10,073 தான். அதே மாதிரி எஸ்சி அவங்களுக்கும் 10,073 தான், சரியா. அதே மாதிரி எம்பிபிஎஸ் வந்துட்டு நார்மல், அதாவது கேட்டகரி நார்மல் வைஸில், அதாவது இவங்க ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாதவங்களுக்கு ஃபீஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 18, அதாவது ஓசி பிசி எம்பிசி பிசிஎம்முக்கெல்லாம் வந்துட்டு 18,073 ரூபாவும், அதே மாதிரி எஸ்சி எஸ்டியில் இருக்கவங்களுக்கு 12,073 ரூபாவும் ஃபீஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க, சரியா. ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ தான் இருக்குன்னா ஃபீஸு 10,073 ரூபாவாக தான் இருக்கும், சரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தொடர்ந்து உங்களுக்கு என்ன வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.